இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பொறுமையை சோதிக்காதே. மூக்குத்தியை திருப்பி கொடுத்து விடு. முடியாது. இது எனக்கு தான் சொந்தம். நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். உன்னிடமிருந்து மூக்குத்தியை வாங்காமல் இங்கிருந்து போக மாட்டேன். குடு மூக்குத்தியை. முடியாது. குடு. கொடுத்து விடு நந்தினி. தர மாட்டேன். நந்தினி. ஏதோ சிறிது காலம் உன் அழகில் மயங்கியதற்காக நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். மரியாதையாய் இந்த இடத்தை விட்டே போய்விடு. இல்லை என்றால் பொழுது விடுவதற்குள் உன் தலை கொய்யப்படும். இந்த மூக்குத்தியை நான் இப்பொழுதே கொண்டு போய் அம்மனுக்கு அணிவிக்கிறேன். என்னையே முதுகில் குத்து விட்டாய். ஐயோ அரசே, 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 என்ன ஆயிற்று? அரசே, இவளை நான் அந்த புறத்துக்கு கொண்டு வந்ததற்கு எனக்கு இவள் சரியான தண்டனை கொடுத்து விட்டாள். இவளை இவளை ஐயோ அரசே, 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 ஐயோ அரசே, ஐயோ அரசே, அரசே, ஏய் அடி பாவி, நீ அம்மன் மூக்குத்தியை திருடியது தெரிந்தும் உன் உயிரை பறிக்க வந்தவரிடம் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்க சொல்லி கேட்டேன். ஆனால் நீ அவர் உயிரை எடுத்து விட்டாய். இனி உன்னை உயிரோடு விட மாட்டேன். ஏய் ஐயோ ஐயோ அரசே அரசே அரசே, நீ மன்னரையும் ராணியும் கொன்று விட்டாய். உன்னை சும்மா விட மாட்டேன். வேண்டாம், வா இங்கே. வேண்டாம், வா. விடுங்கள். வா வா, அவளை உயிருடன் விடக்கூடாது. சீக்கிரம் வா. என்னை காப்பாற்றுங்கள். விடுங்கள். என் உயிரே போனாலும் பரவாயில்லை. இந்த மூக்குத்தி எனக்கு மட்டும் தான் சொந்தம். இது அந்த அம்மனுக்கு போய் சேரவே கூடாது. நந்தினி கிட்ட இருக்கிற அம்மனுக்கு சொந்தமான மூக்குத்திய நீ கொண்டு வந்து அம்மனுக்கு திரும்ப போட்டு விட்டா அந்த அம்மனுக்கு திரும்ப சக்தி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மீனாட்சி நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுப்பா. உன் புருஷனோட உயிர் எங்க இருக்குன்னு உன்னால தெரிஞ்சுக்க முடியும். நன்றி சாமி. கண்டிப்பா அம்மனோட மூக்குத்தியை கொண்டு வந்து அம்மனுக்கு போட்டு விட்டு என் கணவர் உயிர் இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கிட்டு அவரோட உடலுக்கு உயிர் கொடுப்பேன். சந்தோஷமா? ஆனா உனக்கு முன்னால நிறைய பேர் அந்த நந்தினி கிட்ட இருக்கிற மூக்குத்திய கொண்டு வரேன்னு போய் உயிரை விட்டுருக்காங்க. அதனால உன்னோட முயற்சியில நீ ஜெயிக்கிறதுக்கு ஆபத்து நிறைய இருக்கும். எவ்ளோ பேர் வந்தாலும் எனக்கு அதை பத்தில எந்த கவலையும் கிடையாது சாமி. அம்மன் அருளால எல்லா ஆபத்தும் கடந்து போய் அந்த மூக்குத்தியை கொண்டு வந்து மீனாட்சி அம்மனுக்கு அணிவிப்பேன். உன் எண்ணம் நிறைவேற அம்மன் அருள் புரியட்டும். சாமி, அந்த இடத்துக்கு எப்படி போறது? நீ முதல்ல கோலமலைக்கு போ. நீ போனதும் உனக்கான எல்லா கேள்விகளுக்கும் அங்க விடை கிடைக்கும்.
சரிங்க சாமி. நான் இன்னைக்கே கோலமலைக்கு கிளம்புறேன். கோலமலைக்கு போய் அந்த மூக்குத்தியை மீட்டுட்டு வந்து அம்மனுக்கு அதை அணி வச்சு என் புருஷன் உயிர் எங்க இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நலம் உண்டாகட்டும். நன்றி சாமி. அந்த துர்கா கோலமலைக்கு போறா சிஸ்டர். கோலமலைக்கா? அவ எதுக்கு அங்க போறா? அவளோட புருஷ உயிரை காப்பாத்துறதுக்காக சிஸ்டர். என்ன விஷயம் விவரமா சொல்லுங்க. துர்கா கோவில்ல இருக்கிற அந்த பாம்பாட்டி சித்தரை போய் பார்த்தா. இதுதான் விஷயம். அவங்க பேசிக்கிட்டு இருந்தத அங்க நான் மறைஞ்சு நின்னு கேட்டேன். கண்டிப்பா அந்த துர்கா நந்தினி கிட்ட இருக்கிற மூக்குத்தி எடுத்துட்டு போய் மீனாட்சி அம்மன் கிட்ட வச்சு சூர்யா உயிர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போறா. பரவாயில்ல, அவ உயிர் இருக்க இடத்த கண்டுபிடிக்கட்டும். என்ன சொல்ற நாக்ஸே? அப்ப சிஸ்டர் கைக்கு வைரம் கிடைக்காதா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. துர்கா இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவ ஊர்ல இல்லாத அந்த நேரத்துல அவ பாதுகாப்பா வச்சிருக்க சூர்யாவோட உடம்ப தேடி கண்டுபிடிக்கணும், அதை எரிக்கணும். அப்படி இல்லனா அந்த கிளிய தேடி கண்டுபிடிச்சு அதுக்குள்ள இருக்க சூர்யா உயிரை எடுக்கணும். கரெக்ட். துர்கா கோலமலைக்கு போய் அந்த மூக்குத்திய கண்டுபிடிச்சு அது அம்மனுக்கு போட எப்படியும் 2 நாள் ஆகும். இந்த 2 நாள் நாம நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இத்தனை நாள் கிழிச்சாச்சு, கடைசியா இந்த 2 நாள்ல தான் கிழிக்க போறோம். கரெக்ட் சிஸ்டர். இந்த 2 நாளை நாம விடக்கூடாது சிஸ்டர். கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடலாம் சிஸ்டர். ஹே மகாதுர்கா, காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? நான் போய் ரெடி பண்றேன். இல்ல அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். உட்காரு துர்கா. இல்லம்மா, அம்மா நான் கொஞ்சம் அவசரமா வெளியூர் போகணும். வெளியூர் கிளம்பணுமா? என்ன துர்கா திடீர்னு வெளியூர் கிளம்பணும்னு சொல்ற? அம்மா எந்த ஊர் துர்கா? கோலமலை. கோலமலையா? ஆமாம்மா. என்ன திடீர்னு கோலமலைக்கு? அது ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா அவசரமா கிளம்ப வேண்டியதாயிடுச்சுமா. எப்ப கிளம்பணும்? இப்பவே கிளம்ப வேண்டியதுதான். இப்போ போயிட்டு ஒரு 2 நாள்ல வந்துடுறேன். ஏற்கனவே சூர்யா சொல்லாம கொல்லாம கிளம்பி போயிட்டான். அதுக்கே தேவிமா அப்பா எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப நீயும் ஊருக்கு கிளம்பி போயிட்டா அவளுக்கு நாங்க எப்படி சமாதானம் சொல்ல முடியும்? அம்மா நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இது ரொம்ப முக்கியமான கேஸ். அவசியம் நான் நேர்ல போயே ஆகணும். அம்மா நீங்களும் ஹாசினியும் தேவிமாவை பாத்துக்கோங்க. நான் போய் கிளம்ப ரெடி ஆகுறேன். தேவி ஸ்கூல்ல இருந்து வந்துருவா. அவளை நீயே சமாதானப்படுத்திட்டு கிளம்பு. சரிங்கம்மா.